சிந்துவெளி பற்றி ஜான் மார்ஷல் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டதுமே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை நாளிதழில் அதை பற்றி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார், பேசியும் இருக்கிறார். தந்தை பெரியாரை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் 1948ஆம் ஆண்டிலேயே சிந்துவெளி நகரத்தினுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டு வந்த சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய சாதனைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார். 2010ஆம் ஆண்டு கோவை தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தின முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டு இலச்சினையில் குமரி வள்ளுவர் சில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் வரியோடு சேர்த்து சிந்துவெளி முத்திரையும் பதிவிட்டார். அந்த மாநாட்டில் புகழ்பெற்ற அறிஞர்களான அஸ்கோ பர்பலோ, ஐராவத மகாதேவன், ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிந்துவெளி பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் ஒருங்கிணைச்சு முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசித்தாங்க. அந்த மரபின் வழிவந்த நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் இப்போ சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு கருத்தரங்க நடத்துகிறோம். சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் இங்கே வெளியிட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஜான் மார்ஷல் அவர்கள் சிலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடிச்சது மூலமா நம்ம வரலாற்றையும் பெருமையும் மீட்டவர் ஜான் மார்ஷல். அவரை சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு பெருமை. சிந்துவெளி பண்பாடை பேசுகிற வரைக்கும் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை வச்சது திராவிட மாடல் அரசு என்ற பெருமையும் நிலைக்கும். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி உலக அளவில் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு தொல்லியல் துறையால் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அகழ்வாய்வுகள் ஆதிச்சநல்லூர் அருகே சிவகல ஆய்வு மூலம் தன்பொருணைன்னு அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு அறிவியல் வழிபட்ட ஆய்வுகள் அடிப்படையில் உறுதி செஞ்சிருக்கிறோம். கீழடி அருங்காட்சியகம் போலவே பொருணையிலும் ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டு வருது. 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வருது. நம்ம அகழ்வாழ்வு முடிவுகள் பெரும் உற்சாகத்தை தரதா அமைஞ்சிருக்கு. குறிப்பா மண்பாண்டங்களில் காணப்படும் குறியீடுகளில் சிந்துவெளி எழுத்துக்களோட ஒப்பீட்டளவில் ஒற்றுமைகளை காணப்படுகிற இந்த மேடையில் வெளியிடப்பட்ட ஆய்வு நூல் விரிவாக விளக்குது. சிந்துவெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வுகளை கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60 விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுகிறது. அதே வேளையில் சிந்துவெளியில பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறியீடுகளும் தமிழ்நாட்டில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறியீடுகளும் அதிகபட்சமாக 90 விழுக்காடு ஒரே தன்மை கொண்டவையாக காணப்படுது. நம்ம தொல்லியல் ஆய்வாளர்கள் இப்படி நிறுவியிருக்காங்க. சிந்துவெளியில் கிடைச்ச சூது பவளம், அகேட், நீலப்பளிங்கு கற்கள் ஆகியவற்றால் செய்யப்பட்ட கல்முனைகள், உயர் வெண்கல பொருட்கள், மற்ற கருப்பு சிவப்பு மண்கலங்கள், நீத்தாரை புதைக்கும் வழக்கம் போன்ற பண்பாட்டு கூறுகளோட எச்சங்கள் தென்னிந்தியாவுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இடையேயான பண்பாட்டு தொடர்ச்சியை உறுதி செய்யுது.